எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா என்கிற தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த லேவியனா இருந்தான். அவன் 40 வருஷ காலம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த தெய்வ பிள்ளை. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் உலகத்தில் வாழ்ந்தான், உலக ரீதியா நடந்தான். கர்த்தர் அவனை கருவிலே தெரிந்து கொண்டது நிமித்தம் ஆண்டவராகிய தேவன் அவனுடைய கர்ப்ப பாத்திரத்தில், தாயினுடைய கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும் போதே அபிஷேகம் பண்ணி தெரிந்து கொண்ட பிள்ளையை ஆண்டவராகிய தேவன் அழைத்து அவனுடைய வாயிலை வார்த்தை வைத்து 40 வருஷம் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்ய வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்வண்ணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவனை தாயின் கருவிலே இருந்தே தெரிந்து கொண்டேன். அப்படி ஆண்டவராகிய தெய்வம் அவனை அழைத்து தெரிந்து கொண்டு நாவில் அக்கினியை வைத்து தீர்க்கமாய் உரைப்பதற்கு தீர்க்கதரிசியாக அனுப்புகிறான். அவன் ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் அறிவித்தது நிமித்தம், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் அறிவித்தது நிமித்தம் அவனை தூற்றினார்கள், அவனை அலங்கோலமாய் எண்ணினார்கள், அவனை பரிகாசம் அடித்தார்கள், அவனை நிந்தித்தார்கள், அவனை கள்ள தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்தின் கடைசி காலத்திலே இருந்த தீர்க்கதரிசியில பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தது நிமித்தம் அவன் இந்த ஜனங்களுடைய அழிவிலின்று ஜனங்களை பாதுகாக்கும்படி கடிந்து கொண்டு எச்சரிக்க வேண்டிய கட்டாயத்திலே அவன் இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கடிந்து கொண்டு எச்சரிக்க வேண்டிய இடத்தில் இருந்தது நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பகைத்தார்கள், தூற்றினார்கள், அவனை ஏளனம் செய்தார்கள், அவனை கல்லறிய கூட கங்கணம் கட்டினார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படி கடைசி காலத்தில் இருக்கிறது நிமித்தம், ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது நிமித்தம் தேவன் அவர்களை அக்கினியின் சூளைக்குள்ளே போட நிர்மூலமாக்க எத்தனம் செய்கிறது நிமித்தம் இந்த ஜனங்களை கடிந்து கொண்டு எச்சரித்து நெருக்க வேண்டிய சூழ்நிலையில இந்த எரேமியா தீர்க்கதரிசியும் இருந்தார். இந்த காலமும் கடைசி காலம், கடைசி காலம். கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாசல் படியில் நின்று தட்டுகிற சத்தத்தை கேட்கிற எவனும் தேவனுடைய அன்பை பெற்றுக் கொள்வான், தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வான். இப்பொழுது வாசல் பகுதியில் நின்று தட்டுகிற சத்தம் கேட்க தொடங்குகிறது. வசந்த காலம் உலகத்திலே திளிர்க்க தொடங்கிவிட்டது. அதிசீக்கிரத்திலே வலது கையிலாவது வலது நெற்றியிலாவது 666 இலக்கம் பதிக்கப்பட்ட முத்திரையை, அந்த சிப்பை வைப்பதற்கான ஆராய்ச்சிகள் முடிந்து ஒரு சில நாடுகளில்
பிள்ளைகளுக்கும் முதியோருக்கும் இந்த சிப்பை பொருத்தி விட்டார்கள். இந்த சிப்பு இனி இருந்தால்தான் கடைசி காலத்தில் வாங்க முடியும், விற்க முடியும், கொடுக்க முடியும். இல்லாவிட்டால் மருந்து கிடையாது, பால் கிடையாது, அரிசி பொருட்கள் கிடையாது, தின்பண்டம் கிடையாது. எதுவுமே விற்கவோ கொள்ளவோ முடியாத சூழ்நிலை வருகிறது. அதி சீக்கிரமாய் வருகிறது. ஆமென். அந்த 666 லட்சம் பிசாசுடைய லட்சம், பிசாசுடைய லட்சம். அது இன்று நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது போல டாக்டர் WWW. W என்றால் இந்த எண்களிலே 6 என்ற அர்த்தம். 666 என்ற நம்பரை உடைய சாப்ட்வேர் இல்லாத சாப்ட்வேர் கிடையாது. எந்த சாப்ட்வேர் எடுத்தாலும் WWW 666 என்ற இலக்கம் இல்லாத எந்த சாப்ட்வேரும் கிடையாது. அதுலதான் இன்னைக்கு செல்லிலேயா இருக்கட்டு, இந்த லேப்டாப்லயா இருக்கட்டு, கம்ப்யூட்டர்லயா இருக்கட்டு, நீங்களும் நானும் தேசத்து குடிகளும் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், பாருங்கள். இப்பொழுது ஏடிஎம் 2-3 கார்டு, ஒவ்வொரு பேங்குக்கு ஒரு ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, இனி ஸ்வீட் பண்ணிய கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, அதுக்கு அடுத்து ரேஷன் கார்டு, அந்த அடுத்து லைசன்ஸ் கார்டு, இப்படி 10-20 கார்டுகளை வைக்கிறது நிமித்தம் நாம் தொலைந்து போவோம், நாம் தொலைத்து விடுவோம் என்று சொல்லி இந்த சட்டத்தை கவர்மெண்ட், எல்லா நாடுகளில் இருக்கிற கவர்மெண்ட்டும் கொண்டு வருவார்கள். ஒரு சில நாடுகள் இது அனுமதித்து விட்டது, ஒரு சில நாடுகள் இன்னும் அனுமதிக்கவில்லை. இதுதான் டிஜிட்டல் நாடு என்ற அர்த்தம். ஆமென். இதுக்கு பேர் என்னது? டிஜிட்டல் நாடு என்ற அர்த்தம். டிஜிட்டல், எதுக்கு எடுத்தாலும் கம்ப்யூட்டர், பணவர்த்தனை கம்ப்யூட்டர், எல்லாம் www.com இல்ல ஓடிக்கொண்டிருக்கிறது. இது இந்த காடெல்லாம் தவறி போயிரும் என்று சொல்லி நல்ல ஒரு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பூனைக்கு வைத்தார்கள், நாய்க்கு வைத்தார்கள், மிருகங்களுக்கு வைத்தார்கள், இப்பொழுது மனுஷனுக்கு வைத்திருக்கிறார்கள். அநேக நாடுகளிலே வைத்திருக்கிறார்கள். இந்தியாவிலும் ஒரு சில ஜனங்கள் பிள்ளைகளுக்கு மருந்து எதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த டைமில் கொடுக்க வேண்டும், எந்த வயசுல கொடுக்க வேண்டும் என்று அதே நமக்கு காட்டி தரும்படி அந்த பிள்ளையின் வலது கையிலோ நெற்றியிலோ அந்த சிப்பை பதித்தாகிவிட்டது. முதியோர்கள் வாழ்வதற்கு தேவையான காரியம் என்ன இருக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவை என்று பிள்ளைகள் அமெரிக்காவிலும் லண்டனிலோ இந்தோனேசியாவிலோ ரஷ்யாவிலோ ஸ்ரீலங்காவிலும் படித்து அங்கு வேலை செய்கிறது நிமித்தம் அப்பாவை கவனிப்பதற்கு அப்பாவுடைய கையிலே சிப்பை மாட்டி விடுகிறார்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தெய்வம் இந்த திருச்சபைக்கு ஆண்டவராகிய தெய்வம் தெரிகிற வார்த்தை கடைசி கால எச்சரிக்கை. இந்த எரேமியா தீர்க்கதரிசியும் கடைசி காலத்தில் இருந்தது நிமித்தம் அந்த ஜனங்களை எச்சரித்து கடிந்து கொண்டு நெருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அதே போல இந்த கடைசி நாட்களிலே ஜனங்கள் மனம் திரும்பும்படி, ஜனங்களை தன்வசம் படுத்தும்படி, ஜனங்களை ஆயத்தப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போவதற்காக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை இன்று தேசத்திற்கு அறிவித்து தேசத்திற்கு சொல்லி அவர்களை கடிந்து கொண்டு எச்சரித்து நெருக்க வேண்டிய சூழ்நிலையிலே எரேமியாவை போல இந்த கடைசி காலத்திலே எழுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு தேவனுடைய பிள்ளையாக உங்களிடத்திலே வந்து நிற்கிறேன் என்றார். அது உண்மை, உண்மை, உண்மை. இது நிமித்தம் ஜனங்களும் ஆசாரியர்களும் ஊழியக்காரர்களும் இந்த எரேமியாவை அவமதித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், துயரப்படுத்தினார்கள். இந்த வேதனையையும் அவன் தாங்கிக் கொண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொன்னான் என்பது வேதத்தின் சத்தியம்.
ஹல்லேலூயா. நீ கேட்டியோ கேட்கலையோ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேசத்தின் குடிகள் கேட்டார்களோ கேட்கலையோ, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மீடியாவில் கேட்கிற ஜனங்கள் கேட்டார்களோ கேட்கலையோ, கர்த்தர் உரைக்க சொன்னதை இந்த திருச்சம் கரம் பிடித்து நடத்த வல்லவராய் இருக்கிறேன் என்று இந்த 2026 உன் பட்சத்தில் நான் இருந்து உன் கூட இருந்து உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன், உன் திருச்சபையின் பெருக்கத்தை உண்டாக்குவேன், மந்தையின் பெருக்கத்தை நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவராகிய தெய்வம் இந்த 2026 குறித்து உனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களை வானத்துக்கு ஒரு நேரம் உசத்து கொண்டு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. உட்காருவோம். இந்த கடைசி காலத்தில் கர்த்தராகிய தெய்வம் உன்னை பார்த்து சொல்வதற்காக என்னை இந்த இடத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். அது மெய்யான காரியம், உண்மையான காரியம். எந்த ஆசாரியனும் எந்த ஊழியக்காரனும் என்று கடிந்து கொள்ளுகிறான், சொல்லுகிறான், எச்சரிக்கவில்லை, கடிந்து கொண்டு எச்சரிக்கவில்லை. ஏனென்றால் அவன் ஜனங்களுடைய முகத்தை பார்க்கிறான், ஜனங்களுடைய தயவை நாடுகிறான், ஜனங்களை நோக்கி தயவு பாராட்டுகிறார். ஆனாலோ நினைத்து பாருங்கள், ஆண்டவராகிய தெய்வம் சவுலிடம் சொன்னார், நீ போகிற இடத்தில் இருக்கிற ஒரு ஜாதி, ஒரு மனுஷனையும் விட்டு வைக்காமல், ஒரு ஆடு மாடுகளையும் விட்டு வைக்காமல், ஒரு சந்ததியை விட்டு வைக்காமல் அத்தனை பேரையும் வெட்டி சாய்த்து விட்டு வர வேண்டும் என்று சவுலிடம் சொன்னார். ஆனால் சவுலோ அவனுடைய இருதயத்துக்கு பிரியமாய் இந்த நல்ல ஆட்டுக்கிடாக்களையோ, நல்ல ஆடுகளையோ, நல்ல தலையீட்டு ஆடுகளையோ, நல்ல மாடுகளையோ, நல்ல புஷ்டியான அவனுக்கு விருப்பமான இந்த மனுஷர்களையோ கொன்று விடாமல் தனக்காக கொண்டு வந்தார். ஆண்டவராகிய தெய்வன் சொன்னார், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் உன்னுடைய ராஜபாரியம் இதோ அறுந்து போய்கொண்டே இருக்கிறது, அதி சீக்கிரத்தில் உன்னை விட்டு அகன்று போகும் என்று இந்த சவுலை கர்த்தராகிய தேவனுடைய தாசன் அந்த தீர்க்கதரிசி கடிந்து கொண்டு எச்சரித்தார். ஆமென். அவனுடைய ராஜ்யபாரியம் போய்விட்டது. அவன் மனுஷனை நம்பினான், மனுஷன் மீது தயவு வைத்தான், மனுஷன் மீது காரியங்களை செய்தான். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். எரேமியா அப்படி அல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே போய் சொன்னார். 1 முதல் 5வது வசனம் முதல் 12வது வசனம் வரை நாம் வாசிப்போமானால் அங்கு இருக்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ என்னுடைய வார்த்தையை சொல்ல என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே நான் சிறுபிள்ளை ஐயா, என்னால் பேச முடியாத ஆண்டவரே, எனக்கு தைரியம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லும் போது ஆண்டவராகிய தேவன் இந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், இந்த எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார். வாசி 5வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். நான் உன்னை நீ பயப்படாத, நீ கலங்காத, நீ திகையாத, நான் உன் கூட இருப்பேன் என்று இந்த எரேமியாவுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இந்த 2026 ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம் பட்சம் இருப்பார். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. சொல்லுகிறார், உன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னால் உன்னை நான் கண்டேன், உன் தாயின் வயிற்றிலேயே அந்த கர்ப்ப பாத்திரத்திலேயே உன்னை அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தின பிள்ளை. நீ என்னை விட்டு அகன்று போனால், நீ என்னை விட்டு தூரம் போனால், நீ என்னை விட்டு அகன்று போனால் நீ நிர்மூலமாகி போக, அதனால என் வார்த்தையை உள்ளபடி போய் சொல்லு என்று சொன்னார். 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 6. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே அறியேன்,
சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றால் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நோ 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 நோ, நான் உன்னை தொட்டு விட்டேன், நான் உன்னை அபிஷேகம் பண்ணி விட்டேன், நான் உன்னை பலப்படுத்தி விட்டேன், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். எனக்கு பேச தெரியாது, இந்த உலகத்தார் என்ன சொல்வார்கள், இந்த உலகத்தார் எதை செய்வார்கள் என்று நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். 7வது வசனத்தை வாசி. ஆனாலும் கர்த்தர், நீ சின்ன பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிற எல்லாம் போய் சொல்லு என்று சொன்னார். என்ன சொன்னார்? நீ போய் உன் மனம் வந்ததை பேசு, உன் இருதயத்தில் தோன்றினதை பேசு, உன் வழியை பேசு, உன் சிந்தனையை பேசு, உன் அறிவை பேசுன்னு சொல்லல. இந்த பெரிய தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, உன் வாயை நான் அக்கினியால் தொட்டு விட்டேன், உன் நாவை நான் அக்கினியால் தொட்டு விட்டேன், என் கரத்தினால் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், உன்னை தாயின் கற்பத்தில் வைத்து பரிசுத்தப்படுத்தி விட்டேன். நீ அப்படி சொல்லாத, உன்னை நீ குறைத்து சொல்லாத, உன்னோடு நான் இருக்கிறேன். இந்த 2026 கர்த்தர் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை உன் குடும்பத்துக்காக, உன்னுடைய தொழிலுக்காக, உன்னுடைய வேலைக்காக, உன்னுடைய சபைக்காக செய்வேன் என்று கர்த்தர் ஆணையிட்டு தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவருக்கு 2 கரங்களை வைத்து 10 ஸ்தோத்திர பலி செலுத்தலாமே. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 7வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். கர்த்தர், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாத, நான் அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் விளையாடாத, நீ போய் உன் இஷ்டப்படி பேசாத, நீ போய் உன் விருப்பத்தின்படி வாழாத, நான் கட்டளை இட்டதை போய் செல் என்று சொன்னார். ஏன் இவ்வளவு கண்டிப்போடு தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் உரைத்தார் என்றால், காலம் கடைசியாய் இருந்தது நிமித்தம் இந்த 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 தேவனுடைய ராஜ்யமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை கவிழ்த்து போட வேண்டிய சமயம் வந்தது நிமித்தம் கடைசியாக கடிந்து கொண்டு எச்சரிக்கும்படி எரேமியாவுக்கு கட்டளை கொடுத்தது மட்டுமல்ல, அவனையும் எச்சரித்து அனுப்புகிறார். இந்த கடைசி கால ஊழியத்திலும் நீ வேணும்னா என்ன திட்டு, என்ன பேசு, இவன் கொடுமைக்காரன், இவன் கடினக்காரன், இவன் ஏதோ பேசுகிறான், என்னத்தை பேசுகிறான். இத்தனை ஊழியக்காரர்கள் பரிந்து பேசுகிறார்கள், அன்பா பேசுகிறார்கள், பரிந்தோடு பாவத்தோடு பேசுகிறார்கள், தயவா பேசுகிறார்கள். அவர்கள் பேசுகிறதை கண்டால் அவர்களுக்கு காணிக்க கொடுக்க தோணுகிறது, அவர்கள் பேசுகிறதை கண்டால் ஆராதனைக்கு போக கூட தோணுகிறது. நீ வராவிட்டாலும் பரவாயில்லை, வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தராகிய தேவன் இன்று என்னோடு சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு அருளி செய்கிறது. வரத்தில் இருந்து தருகிற ஆண்டவருடைய கட்டளை, அதை மீறினால் எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஐயோ. உன் குடும்பத்திற்காக, உன்னுடைய நய பேச்சுக்காக, உன்னுடைய அன்பின் பேச்சுக்காக, உன்னுடைய ஆறுதலின் பேச்சுக்காக என்னையும் என் குடும்பத்தையும் வேலையில் இருந்து விலக்கிவிட நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். ஏனென்றால் என்னை கரம் பிடித்தவரும், என்னை அழைத்தவரும், என்னை தாயின் கருவில் இருந்து தெரிந்து கொண்டவரும், அவருடைய கரத்தினால் அபிஷேகம் பண்ணினவரும், அவரே மகிமையோடு என்னை நடத்தி ஒவ்வொரு கற்பனைகளையும் கற்றுத்தந்து ஒவ்வொரு பாடங்களையும் கற்பித்து என்னை நடத்தி கொண்டிருக்கிற ஆபிரகாம் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோவின் தேவனும், இன்று என்னோடு இருக்கிற தேவனுமாகிய அந்த ஆண்டவருடைய கட்டளையின்படி செய்கிறதே என்னுடைய இருதயத்தின் சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் உன்னுடைய ஆத்துமா வெறுதே செத்து போக வேண்டும், வெறுதே செத்து போக வேண்டும்? இந்த பெரிய தீர்க்கதரிசி ஆகிய இந்த எரேமியா, ஐயோ ஆசாரியர்கள் என்னை வசைப்பாடுவார்கள், அன்றிருந்த தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் என்னை வயப்பாடுவார்கள், என்னை குறை சொல்வார்கள், ராஜாக்கள் என்னை கொல்ல தேடுவார்கள் என்று பயந்தது நிமித்தம் 7வது வசனத்தில் கர்த்தர் 6வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார். 6வது வசனத்தை ஒரு விசை வாசிப்போம். 6வது வசனத்தை 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 வாசிப்போ
ஆ?
அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே பேசாரியே தட்டி கழிக்கிறான். நீங்க மோசையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் திக்குவாயும் இல்ல, ஒரு கொன்னவாயும் இல்ல, கொஞ்சம் திக்கும் கொஞ்சம் பேசும். இனி யாருக்கு திக்குவாய் இல்ல? தெரிஞ்சு பேசினா திக்குவாய் இல்ல, தெரியாம பேசினால் திக்குவாய். ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறான், ஐயோ ஐயோ நான் போக மாட்டேன். அவனுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட கொடுமையானவர்கள், இப்படிப்பட்ட பாவிகள், இப்படிப்பட்ட அக்கிரமிகள். இந்த ராஜா வீட்டில் வாழ்ந்த ஏகோவதியாய் அவன் வாழ்ந்த ராஜா வீட்டின் மகிமையோடு வாழ்ந்த அடுத்த இளவரசனாய் வாழ்ந்தவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வீதியில இறங்கி அவன் வந்தபோது ஒரு எகிப்தியன் ஒரு இஸ்ரவேலனை அவன் அடித்து நின்றதை கண்டபோது அவன் குறுக்கே போய் அந்த எகிப்தியனை அங்கு இங்கும் பார்த்தான். யாரும் இல்லை என்று அறிந்து அவனை வெட்டி கொன்று மணலிலே பூத்தினான். யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இந்த பாவத்தையும் பாராமல் கர்த்தர் தண்டித்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை, என்னை சார்ந்த என் ஜனம், என் சபையின் ஜனம், நான் தெரிந்த ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்டு எனக்கு தந்த ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக கூடாது என்கிற நோக்கத்தோடு அவன் வெட்டி புதைத்தான். இனி ஒரு நாள் அதே எபிரேயர் 2 பேர் அடி வைத்தார்கள், இஸ்ரவேல் 2 பேர் அடி வைத்தார்கள். அவன் போய் நியாயம் தீர்க்க போனான். ஏண்டா சகோதரர்களே, உங்களுக்குள் அடி வைக்கிறீர்கள், உங்களுக்கு பைத்தியமா, இப்படி சண்டை பிடிக்கலாமா என்று கேட்டார். அதை கேட்டதும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எபிரேயர் 2 பேரும் இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேரும் எங்கள் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு அதிகாரம் தந்தது யாரு? இந்த எகிப்தியனை வெட்டி கொண்டது போல என்னையும் புதைக்க பார்க்கிறியோ? இன்று ராஜாவிடம் போய் சொல்லுவேன் என்று துரிதமாய் நடந்தார்கள். அந்த இடத்தை விட்டு ஓடி வந்தவன் தான் மோசே. சிந்தித்து பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவன் அறிந்தது நிமித்தம் அந்த ஊழியத்துக்கு ஐயோ என்னால் முடியாது என்று ஒதுக்கி தள்ளினார். கர்த்தர் விடல. இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த ஆசாரியர்களும் ராஜாக்களும் இவர்களை வேதனைப்படுத்துவார்கள் என்று அச்சப்பட்டு சொல்லுகிறார். நான் சிறுபிள்ளை, என்னால் பேச தெரியாது என்று தட்டி கழிக்கிறார். இன்றும் எனக்கும் தெரியும், நான் இந்த கண்டிப்பு பேசுகிறது நிமித்தம், இந்த சத்தியத்தை உரைக்கிறது நிமித்தம், கடைசி கால எச்சரிப்பை பேசுகிறது நிமித்தம், பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறது நிமித்தம் இந்த தேசத்திலும் அநேக ஜனங்கள் இருமாப்படைந்து என்னை துன்பப்படுத்தவும், என்னை உபத்திரவப்படுத்தவும், என்னை ஏளனம் செய்வதற்கோ முறுமுறுக்கவோ ஆயத்தமான பிள்ளைகள் இந்த இடத்திலும் இருக்கிறீர்கள், இந்த தேசத்திலும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கட்டளையிட்டதை அப்படியே செய் என்று சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசியிடமும் சொன்னார், நான் கட்டளையிட்டதை அப்படியே போய் சொல்லி என்று சொன்னார். மோசேயிடம் சொன்னார், நான் கட்டளையிட்டதை அந்த எகிப்து ஜனங்களுக்கு புரியும்படியா, எகிப்து ராஜாவுக்கு பார்வோனுக்கு புரியும்படியா அப்படியே செய் என்று அனுப்பினார். மோசே அப்படி செய்தான். இஸ்ரவேல் ஜனங்களை தரையாய் இருக்கும்படியாக செங்கடலை பிளந்து வழி நடத்தினார். இந்த எரேமியா தீர்க்கதரிசியோ கட்டளையை கொடுத்தான். ஒரு சில ஆத்துமாக்களை ஒரு சில காலங்களுக்கு பின்னால் அவர் சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் உட்கார வைத்தார். இன்றும் உங்கள் அண்ணனாகிய இந்த தேவ மனுஷனோ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறது நிமித்தம் அநேக ஜனங்களை மீட்டு தேவனுடைய பர்வதத்திலே கொண்டு சேர்க்க என் ஆண்டவராகிய தேவன் வல்லவராயிருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. முழு இருதயத்தோடு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் 8வது வசனத்துல, நீ இப்படி பயப்படாத, உன் கூட நான் இருப்பேன். இந்த தேசத்தை கண்டு பயப்படாத, இந்த ஜனங்களை கண்டு பயப்படாத. ஆண்டவராகிய தேவன் இந்த திருச்சபையில் இருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் குடிகளை பார்த்து பயப்படாத, உன் சகோதர சகோதரிகளை பார்த்து பயப்படாத, உன் தாய் தகப்பனை பார்த்து பயப்படாத, உன் அயலானை பார்த்து பயப்படாத, உன் தேசத்தாரை பயப்படாத, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாரியர்களை கண்டு பயப்படாத. ஏனென்றால் இந்த 2026 கர்த்தர் உங்களோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் அப்பாவுக்கு ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே.
உங்களை இருதயத்தோடு ஒரு கருந்தட்டு கொடுக்கலாமே. ஓ ராபா ராகாபோ ரீகா பாலா பாராமானா ரீகா பாலா திபாலாபோ. ஆண்டவராகிய தேவன் உன் பட்சத்தில் இருந்து உன்னை மகிமைப்படுத்துவர் என்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீ ஆண்டவரை கருந்தட்டு மகிமைப்படுத்தலாமே. உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் ஆமென். இது பரமசீலா கரங்களை தட்டு. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் தம் சிறகுகளாய் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் தம் சிறகுகளாய் மூடுவார். தேவனின் அடைக்கலமே கோட்டையும் மண்ணும் அவர் சத்தியம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் அடைக்கலம் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். 1000 பேர் உன் பக்கம் விழுந்தாலும் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். எலிசா என்கிற தீர்க்கதரிசி இந்த அவனுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்த போது 10,000 போர் வீரர்களுக்கு ஒத்த தேவ தூதர்களின் சேனைகள் நின்றதை கண்டது போல நீ பயப்படாதே. இந்த உலகத்தை கண்டு பயப்படாதே. இந்த தேசத்தை கண்டு பயப்படாதே. இந்த ராஜாக்களை கண்டு பயப்படாதே. நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். 1000 பேர் விழுந்தாலும் எத்தனை பேர் சமரித்து போனாலும் உன் மீது ஒரு சேதம் வருத்த கூடாது என்றுதான் இந்த 2026 கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு இருந்தால் கரங்களை தொட்டு 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 ஓஹோ 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 ஓஹோ. ஹல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டவராகிய தேவன் எதை செய்தாலும் நமக்கு நன்மை செய்வார். தீங்கு போல இருக்கும், உபத்திரவம் போல இருக்கும், கஷ்டம் போல இருக்கும், வேதனை போல இருக்கும், தீண்டத்தகாதது போல இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு எதை செய்தாலும் நன்மை செய்வார். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ரோமர் 8:28. அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். என்னை கேட்க தேவனுடைய பிள்ளையே, தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிந்து உலகத்துக்கு பைத்தியக்காரனாகவோ தேவனுடைய சிலுவைக்கு முன்னால் நீ ஞானியாகவோ ஆண்டவருக்கு பிரியமாய் இந்த சபையிலே வீற்றிருக்கிறாய் என்றால் தேவனுடைய அழைப்பு இல்லாமல் ஆண்டவர் தெரிந்து கொள்வது இல்லாமல் ஒருவனும் இந்த சபையிலே நிலைத்து நிற்க முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன். சங்கீதம் 1வது அதிகாரம் சங்கீதம் 1வது அதிகாரம் 4வது வசனம்னு நினைக்கிறேன். இல்லாவிட்டா 5வது வசனம் 4வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஆண்டவருடைய திருச்சபையாகிய ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்த இந்த திருச்சபையிலே நீ நிலைத்திருக்கிற என்றால் கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய மகிமை உன்னிடம் இல்லாவிட்டால், கர்த்தருடைய தயவு உனக்கு இல்லாவிட்டால் இந்த திருச்சபையில நிலைத்து நிற்க மாட்ட. ஞானஸ்தானம் என்று சொன்னதும் ஓடிடுவ. உன் மனம் வந்ததுக்கு போல் நடப்ப. உன்னுடைய சித்தன்படி ஓடுவ. உன்னுடைய இருதயத்தில் தோன்றும்படி
நடந்து நீ வேதனைக்காக உருவாக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ராஜ் ஒரு விசை கூட. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் படைத்தார். இப்பொழுது சங்கீதம் 1:4 வாசிக்க கேட்போம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் சங்கீதம் 1வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. ஆகையால் துன்மார்க்கன் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலோ நிலை நிற்பதில்லை. ஏனென்றால் துன்மார்க்கன் தீங்குக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு விசை கூட இப்ப நீதிமொழிகள் 16:4 வாசிப்போம். நீதிமொழிகள் 16:4. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் படைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் துன்மார்க்கனாய் தீர்மானித்து துன்மார்க்கத்திலே நடக்கிறவனை தீங்கு நாளுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். அதுதான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய சபையில, இந்த திருச்சபையில, இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற சபையில, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறபடி நடத்துகிற சபையில நீ நிலைத்து நிற்கிற என்றால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நீ அழைக்கப்பட்ட பிள்ளை, கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளை, கர்த்தருடைய கரம் உன்னை தொட்ட பிள்ளை. ஒருபோது நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்ட. கர்த்தருடைய கரம் உன் பட்சத்தில் இருக்கும். கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் அவர் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓஹோ, காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிகள் வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிகள் வேதனை வந்தாலும் அப்பாவுக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேசத்தில் கொள்ளை கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தேசத்தில் கொள்ளை யுத்தங்கள் வந்தாலும் அப்பாவுக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாவத்தின் கொடு பல ஜலம் அழிந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என் அப்பாவுக்காக அழைக்கப்பட்டு இந்த திருச்சபையில காத்திருக்கிறது. நிச்சயமாகவே இந்த திருச்சபையை எதிர்த்து, இந்த திருச்சபையில இருக்கிற உன்னை எடுத்து திருச்செந்தூர் பட்டணமே, தூத்துக்குடி மாவட்டமே புரண்டு வந்தாலும் உன்னை காக்கும்படி, உன்னை அரவணைக்கும்படி, உன்னை தேற்றும்படி கர்த்தருடைய சேனை கூட்டம் அவர் தந்த தரிசனத்திற்காக
அவர் தந்த தரிசனத்துக்காக, அவர் தந்த மகிமைக்காக, அவர் தந்த மகத்துவத்துக்காக உன்னை வெட்கப்படுத்தாதபடி காக்கும்படி ஆண்டவராகிய தெய்வம் இன்று இந்த இடத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தொட்டு தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உன்னை வெட்கப்படுத்தாத ஒரு தேவ மகிமையை பெற்றுக்கொள். உன்னை வெட்கப்படுத்தாத ஒரு மகத்துவத்தை பெற்றுக்கொள். உன்னை வெட்கப்படுத்தாத ஒரு அன்பினை பெற்றுக்கொள். உன்னை வெட்கப்படுத்தாத ஒரு மகிமையை பெற்றுக்கொள். தேவனுடைய கரம் உன் பட்சத்தில் இருக்கிறது என்று ஆண்டவராகிய தேவன் உரைக்கிற சத்தம் கேட்டவராக இன்று உங்களிடத்தில் சொல்கிறேன். இன்று நீ கர்த்தரை குறித்து வெட்கப்படாமல் இருந்தால் கர்த்தர் உன்னை குறித்து வெட்கப்படுத்த விடமாட்டா. இன்று கண்ட எகிப்து இனி உனக்கு காணப்படுவதில்லை. இன்று கண்ட எகிப்து இனி உனக்கு காணப்படுவதை இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தின் திரட்சி இந்த 2026 ஒரு வீட்டிலே பெருகோ, உன் களஞ்சியத்திலே பெருகோ. வானத்தின் பரகலிகளை திறந்து கர்த்தர் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவராகிய தெய்வம் உன்னை குறித்து சொல்லுகிறார். பயப்படாதே விசுவாசி, கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உனக்காக முள்முடி ரத்தமெல்லாம் பாவங்களை அறிக்கையிடு பரிசுத்தமாகிவிடு. நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து அதுதான் கர்த்தர் சொன்னார். இந்த 2026 கர்த்தர் உன் கூட இருந்து உன் கருத்தை பிடித்து நடத்தி செல்வார். எந்த சத்துருக்கு, எந்த வியாதிக்கு, எந்த உபத்திரவத்திற்கு, எந்த பொல்லாப்புக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன் பாடுகளை மாற்று, உன் உபத்திரவத்தை மாற்று, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு அவர் உனக்கு உரைக்கிற சத்தத்தை கேட்பாயானா உனக்கு நலமாயிருக்கும். இந்த கடைசி காலத்திலே இதோ கர்த்தருடைய வருகை சீக்கிரமா வரப்போகிறது. இந்த 666 முத்திரையை பதிக்காமல் நீ வீட்டை விட்டு வெளியில் ஏற முடியாது, வெளியில போக முடியாது. நோவா காலத்திலே நடந்தது போல பெண் கொள்ளுதலும் பெண் கொடுக்குதலும், எங்க பார்த்தாலும் லவ், எங்க பார்த்தாலும் விபச்சாரம், எங்க பார்த்தாலும் ஓரின சேர்க்கை, எங்க பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, சாபம் பாவம் பெருகிவிட்டது. அன்பு தணிந்து விட்டது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே கர்த்தராகிய தேவன் உன்னை இரு கரம் நீட்டி அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவேல உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். இந்த நேரத்திலே ஆறுதல் எனக்களிப்பார். எத்தோன்ற நேரத்திலே ஆறுதல் நமக்களிப்பார். இயேசுவை நோக்கினார் எல்லை இன்பம் பெற்றிடுவார் என்று உணர்ந்து நீயும் நோக்கினார் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணிவோ காப்பார்.
நீரெல்லாம் தோடைப்பா உன்னை கண்ணாடி போல் காப்பா கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் உடன் நீ காத்திடவே கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கு கரங்களை தட்டி இயேசு அழைக்கிறார் அவளை உன்னை தம் கரங்கள் மீட்டிய இயேசு அழைக்கிறார் சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பா சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பா அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி வந்திடுவார் அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதா தாமதமின்றி நீ வந்திடுவார் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அவளாய் உன்னை தம் கரங்கள் மீட்டிய இயேசு அழைக்கிறார் சகல வியாதியையோ குணமாக்க அவர் சகல வியாதியையோ குணமாக்க அல்லவரா என்று இருந்தாலும் பேதங்கள் இந்திய கிருபையாய் தேடவே யாராயிருந்தார் பேதங்கள் இந்திய கிருபையாய் அன்பை அழைத்திடவே இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அவளாய் உன்னை தம் கரங்கள் மீட்டிய இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் உட்காரும் அப்படியே 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீட்டி என் வாயை தொட்டு என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன் பார் பிடுங்கவும் பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடன் சொன்னார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம், அவனை தாயின் கருவில் இருந்து தெரிந்து கொண்டது உண்மையானால், அவனை பேர் சொல்லி அழைத்தது உண்மையானால், ஆண்டவராகிய தேவன் அவன் பட்சத்தில் இருந்து ஊழியத்தை கர்த்தர் நடப்பிப்பது உண்மையானால், ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஒரு மனுஷனை கட்டி எழுப்பவும் முடியும். ஒரு ஊழியக்காரனை கொண்டு அவனை இடித்து போடவும் முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை கொண்டு ஒருவனை ஆசீர்வதிக்கவும் முடியும். ஒரு ஊழியக்காரனை கொண்டு அவனை சீர்கேடாக மாற்றவும் முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எரேமியாவுக்கு கொடுத்த இந்த அதிகாரத்தை, இந்த கட்டளையை, இந்த கிருபையை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாதத்தில் காத்து 40 நாள் இருந்தபோது அவர் 4 மணிக்கூர் பேசின வார்த்தையிலே என்னோடு பேசின வார்த்தை, அந்த சாட்சியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரனை அவர் கரம் நீட்டி
அழைத்து தாயின் கருவிலிருந்து தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொஞ்ச நாள் உலகத்தில சாபத்திலே வாழ வைத்து அவனை அடித்து நொறுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவனுடைய நாவை தொட்டு அவனை பலப்படுத்தி அவனை அபிஷேகம் பண்ணி அவனை சீர்படுத்தி அவனுடைய நாவிலே வார்த்தை வைத்தால் அவன் ராஜாக்களை கீழே விழ தள்ள வைப்பான். அதிகாரிகளை அவன் நிர்மூலமாக்க அவனால் முடியும். வானத்திலிருந்து மழையை வர்த்திக்க பண்ணும், பூமியிலிருந்து அந்த பூமியிலிருந்து இந்த மலுமலர்ச்சியான இந்த பூமி அதிர்ச்சியை உண்டாக்க பண்ணவும் முடியும். கையளவு மேகத்தை கண்டு அதிலிருந்து பெருமழை வருத்தவும் முடியும். அதே கையளவில் இருந்த மேகத்தை பெருமழையாய் சொரிய வைத்த அந்த மேகத்தை அடைத்து மழை பெய்யாமல் வைக்கவும் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷனை கொண்டு ஆண்டவராகிய தேவன் பலிபீடம் வெடித்து அதில் குப்பைகளை கொட்டும்படி செய்யவும் முடியும். அந்த தீர்க்கதரிசியை பிடிப்பதற்கு கையை நீட்டின அந்த ராஜாவுடைய கை மடங்க விடாமல் வைப்பதற்கு முடியும். அதே கையை திரும்ப மடங்க வைப்பதற்கு அவனால் முடியும். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமையான பலன். ஹல்லேலூயா. அதுதான் இந்த 2026 உனக்கும் எனக்கும் வாக்கு தருகிறார். நான் உன் கூடவே இருக்க போறேன். நான் இனி உன்னை விட்டு விலக மாட்டேன். அருமையான மகளே, அருமையான மகனே, யுத்தங்கள் வரட்டு, கொள்ளை நோய் வரட்டு, இல்ல கடன் பிரச்சனை எவனும் வரட்டு, எந்த உபத்திரவம் பண்ணவனும் வரட்டு, தடை செய்கிற ராஜா வரட்டு, இல்ல எதிர்த்து பேசுகிற மந்திரிகள் வரட்டு, நீ பயப்பட வேண்டாம். அவர்களிடம் இருக்கிறதை விட நம்முடைய தேவ தூதருடைய கனம், அந்த சேனைகளின் கனம் அதிகமாக இருக்கிறது. அதை வழி நடத்தி நம்மோடு இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாசித்தால் 2 கரங்களையும் வானத்துக்கு நேராய் உசத்தி 3 செல்லமாய் கைத்தட்டி கொடுக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. 11வது வசனத்தை பாரு. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, வாசி, எனக்கு உண்டாகி, எரேமியாவே நீ என்னத்தை பார்க்கிறாய்ன்னு கேட்கிறாய். கர்த்தராகிய தேவன் என்ன திருச்சபையை பார்த்து கேட்கிறது, நீ என்னத்தை பார்க்கிறாய்? தேவ பிள்ளையே, நீ என்னத்தை பார்க்கிறாய்? நீ என்னத்தை பார்க்கிறாய் என்று கேட்கும்போது ஆண்டவராகிய தேவனுடைய தாசன் சொல்லுகிறார், நான் ஒரு வாதுமை மரத்தை காண்கிறேன், ஒரு வாதுமை பரத்தை காண்கிறேன். அப்பொழுது அந்த தேவன் அவனை பார்த்து சொன்னது, நீ காண்கிறது சரியே, நீ காண்கிறது சரியே. அந்த வாதுமை எப்படி ஒரு நாளுக்குள் பாருங்கள். இந்த வாதுமை மரத்திற்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. என்னாகம புஸ்தகத்தில் இந்த லேவியின் கோத்திரமாகிய ஆரோனை அந்த தேசத்து ஜனங்கள் புறக்கணித்த போது ஆண்டவராகிய தேவனிடத்திலே நிமித்தம் கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த 12 கோத்திரத்துக்கு ஒவ்வொரு கோலை கொண்டு வந்து என்னுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் வைக்க சொன்னார். வைத்தார்கள். அப்படியே மோசையும் வைத்தான், ஜெபித்தான், கடந்து போய்விட்டார். மறுநாள் காலையில் வரும்போது ஆரோனுடைய கோல் தெளித்தது, அது பூத்தது, அது காய்த்தது, அது கனி தந்தது. ஹல்லேலூயா. அப்ப ஒரே நாளில இந்த ஆரோனுடைய கோல் தெளித்தது போல சீக்கிரமாக கடைசி காலமானதினால் கர்த்தர் அக்கினியினால் வாரி கொண்டு போகிற காலமானதினால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தைகளை, நான் சொல்லுகிற வார்த்தைகளை வேகமாக ஜனங்களோடு நீ பறைசாற்று. இதோ என்னுடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது. நோவா காலத்தில் நடந்தது போல பெண் கொள்ளுகிறார்கள், பெண் கொடுக்கிறார்கள், குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், ஐயோ சாபமானதை செய்கிறார்கள், தேவனை விட்டு விலகி விக்கிரக ஆராதனையை தேடுகிறார்கள், கட்டைகள் இடத்தில் குறி கேட்கிறார்கள், நாள் பார்க்கிறார்கள், அஞ்ஞானம் பார்க்கிறார்கள், இரட்ட வயசு பார்க்கிறார்கள்,
மாதத்தை பார்க்கிறார்கள், ஓ இன்னும் எத்தனையோ நாட்களை பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட அநியாயம் இருக்கிறது நிமித்தம், இந்த நோவா காலத்தில் இருந்தது நிமித்தம் நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி, இதோ கர்த்தர் வெள்ளம் பிரளயத்தினால் மாறிக்கொண்டு போக வருகிறார், இதோ வருகிறார், இதோ வருகிறார் என்று சொல்லி அந்த தேசத்தில் ஆசாரியர்கள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், ஞானவான்கள் இருந்தார்கள், வேத தர்க்க சாஸ்திரிகள் இருந்தார்கள், வேதத்தை கற்றவர்கள் இருந்தார்கள், மகா பலிபீடத்தில் பலி செலுத்தினவர் இருந்தார்கள், ராஜாக்கள் இருந்தார்கள். ஒருத்தன் கூட மனம் திரும்பல. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தை கேட்டு நீ மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு உன்னை தேவனுடைய சாயலிலே மாற்றாவிட்டார், அந்த பரிதாபம், அந்த பரிதாபம், அந்த பரிதாபம், தேவனுடைய வருகை அது சீக்கிரம், அதே வருகிறது, இதோ வருகிறது என்று சொல்லுகிறது அல்ல. இதோ கர்த்தர் வேகம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் வரும்போது அக்கினி பிளம்பு வரும், அக்கினியினால் அழிக்கப்படும், அக்கினியினால் வந்து உருகி போகும். இதோ கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது, அது சீக்கிரமா இருக்கிறது. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. சிலுவையிலே தாகம் தாகம் என்றே உன்னை நினைத்து, சிலுவையிலே தாகம் தாகம் என்றே உன்னை ரட்சிக்க, உன்னை சந்திக்க உன்னை பலியாக்கினாய், உன்னை ரட்சிக்க மன்னிக்க தன்னை பலியாக்கி. இதோ கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார், இதோ கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார், இதோ கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை அது சீக்கிரம், அது சீக்கிரம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு, மேடுகள் குன்றுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு, ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கரம் உன்னை பற்றி பிடித்து உன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக இதோ ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் ஜீசஸ், நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் ஒட்டுண்டு அக்கினி போடப்படு. ராஜா வருகிறார், ஆயத்தமாவே. ராஜா கரங்களை தட்டு. தேவனுடைய வார்த்தை மரத்திலிருந்து வரும்படியாக, தேவனுடைய வார்த்தை மரத்திலிருந்து வரும்படியாக இதோ கர்த்தருடைய வார்த்தை மரத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. என் ஜனமே, என் ஜனமே மனம் திரும்ப, மனம் திரும்ப, மனம் திரும்ப, மனம் திரும்ப. இதோ கர்த்தருடைய வருகை சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஏ ராஜா வந்திருக்கிறார். கனிகொடாத கனிகொடாத மரங்களை வெட்டுண்ட அக்கினியிலே போடும்படி இதோ வருகிறார், இதோ வருகிறார், இதோ வருகிறார், இதோ வருகிறார், இதோ வருகிறார், இதோ வருகிறார். செவி கொடுப்பாயனா, செவி கொடுத்து மனம் பொருந்து நீ செவி கொடுப்பாயனா கர்த்தருடைய ரட்சிப்பை நீ பெற்றுக் கொள்வாய். ஓஹோ 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 ஓஹோ. என் ஜனமே, என் ஜனமே, தேசத்தில் அழிவு உண்டாகும். இந்த தூத்துக்குடி மாவட்டத்திலே நிறைய அழிவுகளை நான் உண்டு பண்ணுவேன். இதோ 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 என்னுடைய 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 கரம் மாறிக்கொண்டு போகும்படி உபத்திரவத்தை உண்டு பண்ணுவேன், உபத்திரவத்தை உண்டு பண்ணுவேன். அநேக தீக்க
தீர்க்கதரிசியின் போர்வையில இருக்கிற அநேக தீர்க்கதரிசிகளை இந்த 2026 முடியும் என்று இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை விட்டு அப்புறப்படுத்துவேன் இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உரைக்கிற சத்தம் கேட்டவனாக உங்களோடு சொல்கிறேன். தேவ பிள்ளையே அநேக பூசாரிகளை மனம் திரும்ப செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன். நான் திரும்ப வைப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு உரைக்கிறார். தேவ பிள்ளையே திருச்சபையிலே ஆத்தும பெருக்கம் உண்டாகும். திருச்சபையில் வருகிற பிள்ளைகளுக்கு என் கரத்தினா நான் விடுதலையை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன், ஆரோக்கியத்தை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன். நான் நின்று கொண்டு செய்யும் அடையாளத்தை இந்த தேசம் காணும். ஐயா நான் சொல்லுகிறேன் என்னுடைய ஜனமே, நான் சொல்லுகிறேன் இந்த ஜீவன் தெரிவு மலை மலர்ச்சியோடு பார்க்கிற ஜனங்கள் இன்னும் நிறைய உண்டாகும். இந்த ஜீவன் தெருவில் சாரையாக ஜனங்கள் வந்து பணிந்து கொண்டு விடுதலையை இந்த பெதஸ்தா குளத்திலிருந்து பெற்றுக் கொள்வார்கள் என்று ஆண்டவராகிய தேவன் உரைக்கிற சத்தத்தை கேட்டவராக சொல்லுகிறேன். தேசங்களில் அழிவு, தேசங்களிலே உபத்திரவு உண்டாகும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்களிக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு இதோ வானம் திறக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் ஏறுகிறதோ இறங்குகிறதுமாய் இருக்கிறது நான் காண்கிறேன். கரங்களை தட்டு இந்தோனேசியாவிலே நான் கமிழ்த்து போடுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். பாகிஸ்தானிலே பெரிய அழிவு யுத்தத்தினாலே இல்ல பூமியின் சுழற்சியினாலே நான் அழிவை உண்டாக்குவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஆப்கானிஸ்தானிலே என்னுடைய கரம் அந்த தேசத்தை குலுக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். இந்தியாவிலே காட்டாற்று வெள்ளம் ஓடுகிறது போல இரத்த பெருக்கு ஓடு. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆராதிப்பதற்கான தடைக்கல்கள் உண்டாகும். ஆனாலே என்னை விசுவாசித்து எனக்கு துணை நிற்கிற என் பிள்ளைகளை ஒருபோது வெட்கப்படுத்த விடமாட்டேன். நான் அவர்களுக்கு கூட இந்த 2026 முடியும் வரைக்கும் இருந்து அவர்களுக்கு நன்மையானதையோ தரத்திலிருந்து அவர்களை செய்வேன். நம்முடைய திருச்சபையை ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை உண்டாக்குவேன். திருச்சபையில் வந்து ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கண்டுகள் அகந்திட வேண்டும். கொண்டலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கொண்டலானவை நேராகணும், கரடான சமமாகணும். நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகோடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மாலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினி சுட்டெறிவோ.
களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அப்படியே உட்கார். உங்களுக்கு பனிமுட்டுகளையும் சிறையாக்கப்பட்டவர்களையும் திரும்ப கொண்டு வருவார் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லாமலே இந்த தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்கள். ஒரு விசை கூட 27 மேலும் நான் ஆசாரியரையும் இதோ எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தருடைய ஆலயத்தில் பனிமுட்டுகள் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற யாது தீக்கு பாபிலோனில் இருந்து திரும்பி கொண்டு வருவேன் என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உங்களுடைய தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார்கள். இப்போது 27:9 வசனத்தை வாசிக்க கேட்போம். பாபிலோன் ராஜாவை நீங்கள் சேவிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கு, உங்கள் குறிகாரர்களுக்கு, உங்கள் சொப்பனக்காரர்களுக்கு, உங்கள் பார்க்கிறவர்களுக்கு, உங்கள் சூனியக்காரர்களுக்கு நீங்க செவி கொடாத இருங்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலிருந்து தூரப்படுத்துகிறதற்கு, உங்களை துரத்தி விடுகிறதற்கு, நீங்கள் அழிகிறதற்குமாக அவர்கள் உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இந்த தேசத்தை விட்டு நீங்கள் பாதாளத்தில் போய் விழும்படி, இந்த தேசத்திலிருந்து அக்கினியிலே போய் விழும்படி, அக்கினியும் கந்தகம் எரிகிற படலிலே பங்கெடும்படி, துன்மார்க்க தனத்தை செய்யும்படி இன்று அநேக தீர்க்க தரிசிகள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்படி தேவனை ஆராதித்தாலும் பரலோகத்துக்கு போகலாம், மனவாட்டி இல்லாமல் இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம், விபச்சார மாடல் இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம், நடிகை மாடல் இருந்தாலும் பரலோகத்துக்கு போகலாம், ஆண்டவருடைய ஆராதனை செய்யாவிட்டாலும் பரலோகத்துக்கு போகலாம். சாபம் இப்படி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு இந்த சூழ்நிலை என்றால் அதை கேட்கிற தேவ ஜனங்களாகிய இந்த தேசத்து குடிகளுக்கு என்ன பாடு என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேளு. அதுதான் 2026 நம்மோடு இருந்து எந்த தீங்குக்கு உன்னை ஒப்பு கொடுக்காத நாம் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். வாசிக்க கேட்போம். 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:10 வாசி. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்தில் இருந்தும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இருந்தும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் இருக்கும். இந்த 2026 கர்த்தராகிய தேவன் நம்மை தத்தளிக்க இல்லாத
வண்ணமாக ஒருவனும் நம்மை சேதப்படுத்தப்படாதபடிக்கு நம் கூட இருந்து பாதுகாத்து சிறைப்பட்டு போன பொருட்களை, சிறைப்பட்டு போன நிலத்தை, சிறைப்பட்டு போன காரியங்களை கர்த்தர் உனக்கு மீண்டு தந்து உன்னை உயர்த்த போகிறார்.